காலையில எழுந்த உடனே எங்க தாத்தா வாட்ச் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டனோடையது. ரொம்ப வருஷமா எங்க தாத்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எப்போ வாங்குனதுன்னு எனக்கு தெரியல. எங்க தாத்தா இறந்தே ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இந்த வாட்ச் ஒர்க் ஆகுதா என்னன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்புனேன். இதோட லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நான் நாளைக்கு மதுரை போக வேண்டியதா இருந்துச்சு. ஒரு பேபி நேமிங் செரமனி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு. அதுக்காக கிஃப்ட்டையும் ஒரேடியா வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் கிஃப்ட் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரை தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு தான் சர்ச் பண்ணேன். அங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவு இம்ப்ரெஸ் ஆகல. எல்லாமே பழசா இருந்துச்சு ஸ்டாக். அது மட்டும் இல்லாம இந்த கிஃப்ட் பாக்ஸே வந்து இம்ப்ரெசிவா இல்லை. ஏன்னா வந்து அங்கங்க கிழிஞ்சு இருந்துச்சு. அது செல்லோ டேப் போட்டு ஒட்டி இருந்தாங்க. டஸ்டா இருந்துச்சு. ஸோ நான் வந்து அங்க ஒரு சின்ன ஷூ மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஷூ மட்டும் வாங்கிட்டு பக்கத்துலேயே இன்னொரு கடை இருந்துச்சு, அன்வின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டேன். இந்த கடையில நான் தேடின மாதிரி கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு டாயையும் வாங்கிட்டு அங்க வந்து வாட்ச் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தர்மபுரி டைட்டன் ஷோரூமுக்கு தான் போயிருந்தேன். முதல்ல வந்து எனக்கு வாட்ச் ஒர்க் ஆகுமானே தெரியல. சரி, அவங்க கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க சொன்னேன். பேட்டரி சேஞ்ச் பண்றதுக்கு 200 ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஒர்க் ஆச்சு. எனக்கு சின்ன கிராக் இருந்துச்சு. அதுல கிளாஸ்ல வந்து கிராக் இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேஸ்ட்டும் வந்து போன மாதிரி இருந்துச்சு இந்த கிளாஸை சுத்தி. அதனால அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு 2 நாள் வாட்ச் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் மதுரை போக வேண்டிய வேலை இருந்ததுனால மறுபடியும் வரும்போது வேணா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.